இதே ஒரு கவனமாக பாருங்கோ. இது நான் ஒரு கடைக்கு போய் சில பொருள்கள் வாங்கின சில தொகுப்புகள். இதை பாருங்கோ. நான் பிறகு ஏன் எதுக்குன்றதை சொல்கிறேன். ஆனால் சிரிக்காமல் பார்க்கணும், கோவப்படவும் கூடாது. Please scan. Thank you for shopping at Lidl. வெளியிலேருந்து வந்தோட சின்ன காசு அதான் எந்த ஒப்பீனியன். என்ன நாள் வந்தீங்க? நாங்கள் லண்டன். வி ஆர் கமிங் ஃப்ரம் லண்டன். யா 3000 ஓரளவுக்கு பெரிய காசு. 3000 லண்டனுக்கு இல்லை 3000 ஒரு எவ்வளோ 5 பவுன் சுமார் எறிகிற காசு, பிச்சை காசு போல அங்கே பக்கத்தில் இருக்கிற காசு அங்கே. எப்படி சொல்கிறேன்னு தெரியல. இருந்தாலும் இந்த பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு சில விளக்கங்கள், ஒரு சில சாமான் வாங்கின ரிசீட்டுகள் எல்லாம் உங்களுக்கு காட்ட வேண்டிக்கிட்டு அதை சொல்லி போட்டு நான் இந்த விஷயத்துக்குள்ளே வாரேன். தயவு செய்து முழுமையாக இந்த பதிவை பாருங்கோ. என்னிலும் வயது குறைந்த எனது தம்பி தங்கைகள் உறவுகள் என்ற கருத்திலே அல்லது என்னுடைய பதிவுகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒத்துப்போனால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் ஆதரவு தாங்க. முடிஞ்சவங்க கூட உறவுகளுக்கும் பகிருங்கோ. சரி, இப்போ பதிவுகளுக்குள்ள வருவோம். முதல் உங்களுக்கு நான் ஒரு சில விடயங்களை காட்டுவோம். சரியோ, வடிவாக பார்த்துக்கொள்ளுங்கோ. இதுதான் லண்டன் காசு 5 ரூபா. சரியோ, இது உங்களுக்கு தெரியும் வடிவா. சரியா, இது 2 5 ரூபா கிடக்கு. இப்போ ஒன்றை பற்றி தான் கதைக்கணும். 2க்கும் செலவில் இல்லை. இந்த 2 சேர்த்து 10 ரூபா. உங்கள் எல்லாருக்கும் தெரியும், இந்த ரீச்சா உணவு திருவிழாவில் லண்டன்லேருந்து ஒரு ஐயா வந்திருந்தவர். அவர் தான் லண்டன்லேயும் இருக்கிறதா தான் சொன்னவர். எனக்கு இவ்வளோ நாளும் அவர்கிட்ட வீடு தெரியலை. வெள்ளன வாகனத்தை ஓடிக்கொண்டு ஒரு ஆளை இறக்கி விட்டுட்டு வரைக்க ஒரு வீட்டு வாசலில் 2 5 ரூபா தாள் போடப்பட்டு கிடந்தது. உடனே வாகனத்தை நிப்பாட்டி போட்டு குனிஞ்சு எடுத்துட்டேன். சில நேரம் உங்களுக்கு நான் ஒரு 2 மைல் தூரம் ஒரு ஆளை ஏற்றி கொண்டே விட்டேன் என்றால், இப்போ நாங்கள் வளமையாக வேலையை நான் ஓமெண்ட் சொல்லி எடுக்கிற இடத்துலேருந்து அந்த ஆளை போய் ஏற்றுற வரைக்கும் எங்களுக்கு காசு கிடையாது. ஏற்றுற இடத்துலேருந்து இறக்குற இடத்துக்கு தான் 2 மைல், அதாவது 2 மைலுக்கு கொண்டே விட்டால் இப்படி ஒரு 5 ரூபா கிடைக்கும். சரி, ரோட்டில் 2 கிடக்குது, என்னென்னு விடலாமன்ட்டு குறிஞ்சு எடுத்து போட்டு தான் பிறகு பார்த்தா தான் தெரிஞ்சது அந்த ஐயாண்டு தான். அவர் சொன்னவர்கள் வந்து நான் பிச்சை காசு, தூக்கி எறிகிற காசு, அதில் கிடக்கிற காசு. அப்போ பார்த்தேன். அப்போ இப்போ எனக்கு நுட்பம் விளங்கிட்டு நீ ஒவ்வொரு நாளும் அந்த வீட்டால் போய் இப்போ நாளுக்கு 5 5 2 இப்படி 10 10 எடுத்தால் எனக்கு இங்கே வந்து எங்களுக்கு கவுன்சில் டேக்ஸ்ன்னு சொல்லி மாநகர சபைக்கு ஒவ்வொரு மாதமும் நான் கட்டுறது 300 பவுண்ட்ஸ். அப்போ நாளுக்கு 10 10 நாள் 30 நாளைக்கு இதை வச்சு கட்டிக்கொள்ளலாம். இப்போ வீடியோவுக்கு போவோம். சரி, நான் ஒரு கடைக்கு போய் இப்போ கொஞ்சம் முன்னுக்கு தான் எங்களோட வீட்டுக்கு தேவையான ஒரு சில பொருள்களை வாங்கினான். அதுவும் குறிப்பாக இதை விளங்கப்படுத்தணுமென்றதுக்கான தான் இந்த விஷயத்தை வாங்கினான் இந்த விலைக்குள்ள. ஆனால் ஒரு விளக்கத்தை நாங்கள் சொல்லணும். இப்போ நாங்கள் கடைகளுக்கு போய்க்க நாங்கள் எடுக்கிற பொருள், அது இந்த தரம், அது இந்த நிறுவனம், எந்த நிறுவனம் தயாரிக்கிறதுகளை பொறுத்து விலைகள் மாறும். நான் இப்போ அடிப்படை விலைக்குள்ளே நின்று கொள்வது. அப்போ நீங்கள் இப்போ ஒரு ஃபுட் சிட்டி அந்த மாதிரி கடைகளுக்கோ அல்லது பலசர கடைகளுக்கு போனீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் பொருள்கள விலை மாறும். ஒவ்வொரு நிறுவன தயாரிப்புக்கு உள்ள இந்த பொருளோட விலை மாறும். இந்த சாக்லேட் பிஸ்கெட் எல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க, சில இடத்துல 320 ரூபாய்க்கு கிடக்கும். அதே பிஸ்கெட் அதே அளவு இன்னொரு நிறுவனம் வந்து 490 ரூபாய்க்கெல்லாம் கிடக்கும். அப்படியும் மாறுபடும். அப்போ இதை வச்சு மட்டும் நீங்கள் கணிக்க வேண்டாம். ஆனால் இந்த காசுக்குள்ளே இந்த 5 ரூபாய்க்கு என்னென்ன வாங்கலாம்னு நான் சொல்கிறேன். நீங்கள் பார்க்க வேண்டிய இந்த ரிசீட் இதுதான். இதில் என்ன இருக்குன்னு நான் சொல்கிறேன், என்ன வாங்கினான்னு. இதில் ஒரு பிளாஸ்டிக் பேக் வாங்கினான். இதுதான் அந்த பேக். அந்த பொருளோட உண்டா வச்சு கொண்டு போகிறதுக்கு இந்த பிளாஸ்டிக் பேக்கின் விலை 40 பென்ஸ். சரியா, இந்த பென்ஸ் வேணுமோ அங்கே சதம் பண்ணுறாங்களே. நான் ஏற்கனவே சொன்ன இந்த பொருள் தயாரிப்பு நிறுவனங்கள் இதுகளுக்கு உட்பட்டு விலை வித்தியாசப்படும்ன்றது உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் வாங்கின பொருள்களை முதல் சொல்கிறேன், அப்புறம் விலையில சொல்கிறேன், அப்புறம் உங்களுக்கு விளங்கினா என்ன கதைக்கிறேன். ஒரு 2 லிட்டர் தண்ணி போகுது, குடிக்கிற தண்ணி. மற்றது வந்து இது வந்து அரராத்தல் பான். சரி, இந்த ப்ரௌன் பிரெட்னு இங்கே சொல்லுவோம். எனக்கு இந்த பான் சரியான விருப்பம். இதில் 2 வாங்கினான். சரியா, 2 அரராத்தல் பான், 1 கிலோ சீனி. சரியா, தேத்தனை பாவிக்கிற சீனி 1 கிலோ. இதோட அந்த பொருள்களை போட்டு கொண்டு போகிறதுக்கு
ஒரு பேக் இந்த பேக் வந்து 40 பென்ஸ் இந்த காசு இந்த பென்ஸ் என்றும் அங்கே உள்ள சதம் என்று சொல்கிறாங்க. சரியா, இந்த பிச்சை காசு 5 ரூபாக்குள்ள இவ்வளவுத்தையும் என்னால் அந்த கடையில் போய் பிச்சை எடுக்க முடிஞ்சது. சரியா, அந்த பேக் நான் வாங்கியிருக்காட்டி இந்த பிச்சை காசு 5 ரூபா கொடுத்து எனக்கு இன்னும் மிச்ச பிச்சை காசு தந்திருப்பினோம். சரியா, நான் இப்படி சொல்லி இந்த பதிவை தொடங்குறேன். ஒருவேளை அந்த ஐயா அந்த நிமிடத்தில் தோணின விஷயத்த ஒரு வெள்ளந்தியாக கதைச்சிட்டார். சில நேரம் இங்கே இங்கிலீஷ்லாம் சொல்லுவீங்க அந்த ஹீட் ஆஃப் த மூமெண்ட் என்று சொல்லி. சரியா, அப்படி ஏதாவது கதைச்சிருந்தால் அவர் அதை திருத்தி கொண்டு ஏதாவது ஒரு வழியில் அவரும் ஒரு இந்த சமூக வலைத்தளங்களில் ஏதாவது ஒரு முறையில் ஒரு சின்ன வீடியோ பதிவை போட்டு அவர் அதை சரி பண்ணி கொள்ளணும். உண்மைக்கு அவர் தெரியாமல் செய்திருந்தார். சில நேரம் ஒரு எழுந்த எல்லாம் கதைக்கிறேன்னு சொல்லுவோம். அப்படி ஏதாவது கதைச்சிருந்தால் இதை வேற கண்ணோட்டத்தில் பார்க்கணும். இன்னொரு வழியாக யோசிச்சா அவற்றை வயது முதிர்ச்சி காரணமாக உங்களுக்கு பார்த்தாலே விளங்குது அவர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஒரு 65-70 வயதுகளை கடந்த ஒரு வயசான ஐயா மாதிரி தான் தெரிகிறார். அவ்வாறு அந்த வயது காரணமாக ஏனோ தானே அல்லது ஒரு எழுந்தமானத்தில் கதைக்கிறேன் எல்லாம் சொல்லுவார்கள். அப்படி கதைச்சிருந்தா கூட இதை இன்னொரு கண்ணோட்டத்தில் பார்க்கணும். ஆனால் இந்த தனிநபர் அனுபவமாக நான் இப்படி ஒரு சிலரை பார்த்து வந்திருக்கிறேன். நான் 21 ஆண்டுகளாக லண்டனில் இருக்கிறேன். தாயகத்துக்கு யுத்தம் முடிஞ்சதுக்கு பிறகு வருடத்துக்கு 2 தரம் போய் வருவேன். சராசரியாக ஒரு 4 மாதங்கள் ஒவ்வொரு ஆண்டும் அங்கே தான் தங்கி என்ற வேலைகளை செய்யறதுனால எனக்கு நிலங்கள் இருக்குது. ஊரும் வெளிநாடும், அதாவது புலமும் களவும்னு சொல்லி 2 பக்கத்தாலேயும் வாழ்கிறாள். அங்கே உள்ள ஒரு ஃபுட் சிட்டி தொடங்கி ஒரு சின்ன பெட்டி கடை வரைக்கும் பொருள் விலைகள் எனக்கு நன்றாக தெரியும். ஒரு சின்ன ஒரு தபிலா பேக்குக்கு 20 ரூபா கொடுக்கணுன்றதுல இருந்து ஒரு மோட்டர் சைக்கிள் விலை எவ்வளவு, அல்லது ஒரு மரக்கண்டு நாங்கள் நடுறதுக்கு வாங்குறது எவ்வளவு, ஒரு ராத்தல் பாண்ட விலை எவ்வளவு, இதுகள் எனக்கு விளங்கும். அந்த ஒரு புரிதலோடு இதை கதைக்கிறேன். அந்த ஐயாண்ட பதிவு தான் இப்போ குறிப்பாக இந்த ரீச்சா உணவு திருவிழாவில் நிறைய விஷயங்கள் போய்கொண்டிருக்குது. அது சார்ந்தான் இப்போ தமிழற்ற சமூக வலைத்தளங்கள் எல்லாமே ஊடகங்கள் கூட இதைத்தான் இப்போ அதிகமாக பேசி கொண்டிருக்கிறார்கள். இது சார்ந்து ஒரு பதிவில் நம்ம விளக்கமாக கதைப்போம். ஆனால் அதுக்கு முன்னுக்கு இந்த ஐயாண்ட விஷயம் பேசப்படணும் என்று அதை சிரித்து கடந்து போகிறது இல்லை. எனக்கு தெரியும் இந்த ஃபேஸ்புக், டிக்டாக், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இதுகளில் நிறைய பேர் அந்த ஐயாவை வச்சு நிறைய ஓட்டி கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு உண்மைக்கு இதை நகைச்சுவையாக கடந்து போகலாமல் இருக்கிறேன். எனக்கு சிரிக்காமல் இந்த பதிவை செய்யலாமலும் இருக்கிறேன். ஏன்னா நான் இப்போ உங்களுக்கு கதைச்சு கொண்டு இருக்கிறவங்களோட நம்ம அன்றைக்கு அந்த ஐயா தான் என்னை வந்து முழுமையாக ஆட்கொண்டு இருக்கிறார். எனக்கு அடுத்த ஒரு பெரும் ஆசையே அந்த ஐயாவை எனக்கு எங்கே இருக்கிறான்னு தெரியல. நானும் லண்டன்லான் இருக்கிறேன். டாக்ஸி ஓடுறபடியாக எங்கேயாவது எதேச்சியாக கண்டால் அவர்கிட்ட படம் ஒன்றை வாங்கி முதல் காலில் விழுந்து கும்பிடணும். முதல் கையெழுத்து கும்பிட்டு மாலை மரியாதை செய்து அந்த ஐயாண்டு ஒரு படத்தை வாங்கி என் வீட்டு சுவரில் என் அறைக்குள்ளே அதை போட்டு நீ விழுந்து கும்பிட்றது தான் என் பேர். உண்மைக்கு நான் ஒரு அதீத கடவுள் நம்பிக்கையற்றவன். எல்லாரையும் நேசித்து எல்லாரையும் மதித்து எல்லா மதமும் அவரவருக்கு முக்கியம் என்று சொல்லி வாழ்கிற ஒரு ஆள். ஆனால் இனி எனக்கு கடவுள் நம்பிக்கை வரும். அவ்வாறு வந்தால் வருமென்று நம்புகிறேன். வர்ற பட்சத்தில் அந்த கடவுளை எப்படி ஒரு படமாக வைக்கணும்னா இந்த ஐயா தான். ஏன்னு சொன்னால் நான் கடந்த 9 ஆண்டுகளாக இந்த மண் சார்ந்தும் மக்கள் சார்ந்தும் குறிப்பாக இந்த இளைய சமுதாயம் சார்ந்து நிறைய வேலை திட்டத்தை செய்து கொண்டு வரேன். விழிப்புணர்வு ஏற்படுத்துறது, வெளிநாட்டுக்கு உள்நாட்டுக்கும் உள்ள பிரச்சனைகளை கதைக்கிறது, வெளிநாட்டில் உள்ள கஷ்ட துன்பங்களை பற்றி கதைக்கிறது, வெளிநாட்டுக்கு ஆட்கள் வரக்கூடாதுன்றதுக்கான விளக்கங்களை சொல்கிறது, வாழ்க்கையில் இழந்த எந்த ஒரு நிமிடங்களையும் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியாது, அதால் வந்து நீங்கள் கௌரவமாக அந்தந்த இடங்கள்லேயே தொழில் முயற்சிகளை செய்து தண்டோணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் கதைப்பேன். அதே நேரம் உள்நாட்டில் உள்ள பொருளாதார சிக்கல்கள், அங்கே மக்கள் எதிர்நோக்கிற பிரச்சனை வந்து நன்கு அறிவேன். என்னென்னா அடிக்கடி போய் வாரதால் அங்கேயே நான் கிட்டத்தட்ட 2 நாட்டிலையும் தான் வாழ்கிறேன்ற ஒரு உணர்வும் அது ஒரு நடைமுறை சாத்தியப்படுத்தியும் இருக்கிறேன். அதால் அந்த விடயங்கள் எனக்கு விளங்கும். அவ்வாறு மெல்லமாக ஒரு கட்டமைப்பை நாங்கள் உருவாக்கி கொண்டு வரைக்க இந்த மாதிரி ஆக்கள் செய்கிற செயற்பாடு என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி நொடியில் அவ்வளோத்தையும் உடைச்சி போடுற மாதிரி. இப்போ ஊருக்கு நான் போனால் புரிதல் உள்ளவைக்கு தெரியும், வெளிநாட்டில் வந்து கஷ்டப்பட்டவைக்கு தெரியும். வெளிநாட்டில் நல்ல வந்த ஆக்களும் இருக்கிறார்கள், ஆனால் மிக குறைந்த எண்ணிக்கையில். இந்த எனக்கு அல்லது என்னுடைய பிள்ளைக்கு குழந்தை கிடைச்சிருக்குன்னு சொல்லி வார அம்மாமார் பிள்ளை பெற்று பார்க்குறதுக்கு வருவேணும். இவைகளை கூட நீங்கள் இருத்தி வச்சு கேட்டிங்கன்னா வெளிநாட்டை பற்றி சொல்லுவேன். நான் நிறைய பேரை ஏர்போர்ட்டில் கொண்டே விடுவேன், விமான நிலையத்தில் ஊருக்கு போகிறதுக்கு. அழுங்கள் ஐயா செத்தாலும் இனி வரமாட்டோம்னு. அதுவும் குளிர்காலங்களில் வந்தால் இங்கே வந்து அதை என்ன சொல்கிறது, நான் இதை பற்றி நிறைய தடவை கதைச்சிட்டேன்னு. அதால் இன்னொருக்கா நான் உங்களை அறுக்க விரும்பல. இந்த ஐயாண்ட விஷயத்தில் என்னென்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்களை சில இடங்களில் பலர் செய்கிறதால தான் அங்கே உள்ளவே இந்த பார்வையும் எங்கள் மேலே வேறு மாதிரி வருது.
சரியோ? நான் 2 நாட்டிலையும் வாழ்றாள், அடிக்கடி போகிறாள். நான் ஒரு 30 வருஷம் 5 வருஷம் 10 வருஷத்துக்கு ஒருக்கா போகிற ஆள் இல்லை. எனக்கு வேகமாக நான் பாஸ்போர்ட்டை புதுப்பிப்பேன். என்னென்னு சொன்னால் பயணங்கள் அவ்வாறு இருக்கும். தாய்நாட்டுக்கு நிகர் தாய்நாடு என்று உணர்ந்தவன். வலி வேதனை கஷ்ட துன்பங்கள் எல்லாம் தெரியும். ஒரு டிக்கெட்டை போட்டு போகிறதுக்கு உள்ள பண கஷ்டங்கள் தெரியும். இருந்தாலும் அது என்ற தாய்நாடு தாய் நிலம். அந்த நாட்டுக்கு போகிறோம் என்று சொல்லிக்கி ஒரு வண்ணத்து பூச்சி பறக்கும் மனசுக்குள்ளே. இது எங்களோட உணர்வு. அதை தாய்நாடுன்ற அந்த கூட்டை விட்டு வெளியில் பறந்து போன பறவைகளுக்கு புரியும் என்று நம்புகிறேன். நிறைய விமர்சனங்களை சந்திப்போம். உங்களுக்கு என்னடா வெளிநாட்டுக்காரர், உங்களுக்கு என்ன அங்கே காசு, உங்களுக்கு எல்லாம் அங்கே கிடக்கும். அதுலேயும் இப்போ ஒரு சில அரசியல்வாதிகள் வர சொல்லுவேன், நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், நல்லாக இருக்கிறீர்கள், பிள்ளை குட்டிகளோடு இருக்கிறீர்கள், உங்களுக்கு எங்களோட கஷ்டங்கள் விளங்காது, இஞ்சத்தை அரசியல் புரியாது, இப்படி நிறைய கதைப்பதுண்டு. ஒரு சில வெளிநாட்டுக்காரருக்கு அது பொருந்தும். ஆனால் ஒரு 80-90 விதமான ஆட்களுக்கு அது பொருந்தாது. என்ன வெளிநாட்டில் வாழ்கிறவங்க எல்லாரும் ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி வந்து சிக்கப்பட்டுட்டோம். பிள்ளைகளுக்காண்டி, சூழலுக்காண்டி, உயிரை காக்க, படிப்பு, வேலை, இப்படி ஏதோ ஒரு காரணம். நிறைய சொந்தங்கள் என்ற கண்ணோட நான் பார்க்குறது, இங்கே பிச்சை எடுத்தாலும் அதை ஒரு பக்கத்துக்கு காட்டாமல் சொந்த பந்தங்களுக்கு காசுகளை அனுப்பி வீடியோ காலில் சிரித்து கதைச்சி தாண்டி அதுக்கு பிறகு அந்த வீடியோ காலை நிப்பாட்டி போட்டு இங்கே சூப்பர் மார்க்கெட்டுகள் எங்கே வேலை செய்தாலும் ஒரு பேக் எடுத்துக்கொண்டு வெளியில் உள்ள குப்பையில் பொறுக்கிற காட்சிகள். நாங்கள் எல்லாருமே எல்லா வேலையும் செய்கிறோம். இங்கே ஏற்றத்தாழ்வு இல்லை, சாதி இல்லை. ஆனால் பணம் மரத்தில் காய்க்காது. இதுதான் என்ற பிரச்சனை. அப்படி இருக்க இப்படி ஒரு சிலர் கதைச்சி ஒரு சில விடயங்களை பேசிக்க அது பெற்றும் தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுது. எனக்கு அடிக்கடி நான் நீங்கள் கற்பனை பண்ணி பாருங்க, இங்கெல்லாம் நிறைய பேர் காய்ச்சா தம்பி நான் 10 வருஷமாக போயில்லை. ஏன் தம்பி அங்கே போனால் தெரியுந்தாடா சூழல் இப்படி 4 பேர், நான் மனசி பிள்ளைகள், இனி அங்கே போனால் நீ டிக்கெட் காசு என்ன, செலவுகள் என்ன, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குமே, நீ பார போகிற வைக்க அதை செய்யணும் தம்பி, உனக்கு தெரியுந்தானே நான் எவ்வளோ உழைக்கிறேன். இந்த வசனம் கேட்காமல் நீங்கள் வெளிநாட்டில் வாழ இல்லாது கடந்து போயிடாது. இதுகள் தெரியாமல் சில அரசியல்வாதிகள் கதிரையில் இருந்து கொண்டு சும்மா கதைச்சு கொண்டிருக்கணும். சில பொது ஆக்கள், பொது அமைப்புகள், சில பேருக்கு களமும் புலமும் ஒரு மண்ணாங்கட்டியும் விளங்காக கத்தி கொண்டிருக்கிறது. சரியா? நான் 2 தேசத்துலேயும் பாரு. நீங்கள் வேணுமென்று யாராவது என்ற இலக்கம் வாட்ஸ்அப்பில் இருக்குது, நீங்கள் எடுத்து கேளுங்க. எனக்கு இலங்கையில் உள்ள ஒரு கடையில், அதாவது யாழ்ப்பாணத்தில், முல்லைத்தீவில், வவுனியாவில், கிளிநொச்சியில், மன்னாரில், மட்டக்களப்பில், திருவோணமலையில் என்னென்ன பொருள் என்னென்ன விலை முடிஞ்ச வரைக்கும் என்ற புத்தி கட்டின வரைக்கும் தெரிஞ்சு வச்சிருக்கிறேன். வாழ்கிறவங்களுக்கு புரியும். அப்போ எல்லாரையும் இந்த ஒரே நிறத்தை போட்டு அடித்து விட்டுட்டு பூசி மொழிகிட்டு போயிடாது. அதை உணர்ந்து கதைக்கணும். யார் கதைச்சாலும் இந்த தலைப்புகளை மனம் புண்படுற மாதிரி யாரும் பேசக்கூடாது. உள்நாட்டில் உள்ளவனை வெளிநாட்டில் உள்ளவன் புரிஞ்சு கொள்ளணும், வெளிநாட்டில் உள்ளவன் இந்த வாழ்க்கை முறைகளை அங்கே உள்ளவன் புரிஞ்சு கொள்ளணும். இந்த 2 பக்கத்துலேயும் குழப்பவாதிகள், இனவாதிகள், பிரிவினவாதிகள் இந்த பிரச்சனைகளை உருவாக்கி வர்றவே இருக்கிறோம். ஆனால் பெரும்பாலான சமூகம் சாமானிய மக்களாக ஒரே உணர்வோடு ஒரே மொழியோடு தான் கடந்து போகிறார்கள். அங்கே இருந்து சொல்ல வேண்டியது, உங்களுக்கு என்ன, நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள், தனிநாடு கேட்கிறீர்கள், போராடுங்கோ அது இதெல்லாம் சொல்கிறீர்கள்னு சொல்லி அங்கேருந்து கதைக்க வேண்டியது. இங்கே இருக்கிறவையும் ஒரு சிலர் நின்று கொண்டு நீங்களே போராட போகக்கூடாது, அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு அங்கே உள்ள சூழல் விளங்காமலும் கதைக்கிறது. இந்த 2 பேருக்கும் எப்போ விளங்குமெண்டா, நான் கும்பிட்டு கேட்குறேன், எந்த ஒரு அரசியல்வாதியோ அல்லது எந்த ஒரு மத தலைவரோ அல்லது எந்த ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய பொறுப்பில் உள்ள நீங்களோ இந்த வெளிநாட்டுக்காரரை பற்றி குறை கதைக்க முன்னுக்கும் இங்கே வாங்கோ. இங்கே ஒரு 2 கிழமை நின்றுட்டு 1 கிழமை நின்றுட்டு போகிறது வேறு, இங்கே உழைச்சி வாழுறது வேறு. இங்கே நான் பொம்பளை பிள்ளைகளை பார்ப்பேன், அதிகாலை 5 மணி 4 மணி 6 மணி வேலைக்கு போகுங்கள். இந்த பேருந்துகளில் இப்படியெல்லாம் போகுங்கள். நிறைய பிள்ளைகளை நான் கடந்து வருவேன். ஏனோ தானே என்று போகுங்கள். அங்கே போய் மலமன் உடுப்புகளை மாற்றியெல்லாம் வேலை செய்து போட்டு திரும்ப அவை உடுப்புகளை திரும்ப பழைய உடுப்புகளை மாற்றிக்கொண்டு சும்மா அப்படி இப்படி மெல்லமாக சின்ன சின்ன மேக்கப்லையும் போட்டுக்கொண்டு வருங்கள், ஒரு ஹேண்ட்பேக்கை கொண்டு. அப்போ பார்க்க உங்களுக்கு அது வேறு மாதிரி தெரியும். அந்த நேரம் அந்த பிள்ளை ஒரு படம் எடுத்து ஃபேஸ்புக்கில் இதில் போட்டால் வேறு மாதிரி தெரியும். அதுகள் வேலை செய்கிற சூழலில் வேலை செய்கிற இடங்களில் நான் பார்த்துருக்கிறேன். மிக கடினமான வாழ்க்கை. சரியா? இதுகள் புரியாமல் கதைக்கக்கூடாது. இங்கே எத்தனையோ பிள்ளைகள் அங்கேருந்து அழைப்பு வரும், தம்பி ஐயாவுக்கு உடம்பு சரியில்லை, அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அந்த இதுக்கு செய்யணும், தம்பிக்கு கட்டணும் காசு படிப்புக்கு. இங்கே கஷ்டப்படுவானுங்கள், நிறைய கஷ்டப்படுறான்கள் நான் பார்க்குறேன். அதில் நானும் ஒருவன். ஆனால் சிக்கல் என்னென்னா, உண்மைக்கு சொல்லணும், ஒரு 20 விதமான ஆட்கள் நல்லா தான் இருக்கணும். இருந்தும் நல்லா இருந்து நல்லது செய்கிறவனும் இருக்கிறான், நல்லா இல்லாமல் நல்லது செய்கிறவனும் இருக்கிறான். இந்த 2ல் கெட்டது செய்கிறவன், அதாவது இந்த தேவையில்லாத கதைகளை கதைச்சு எவன்றியோ காருக்கு முன்னால் 2 படம் எடுத்து போட்டு ஒரு வேறு திசைக்கு கொண்டு போய் விடுற ஆக்களும் இருக்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் யாராவது வெளிநாட்டுக்காரரை பற்றி குறை சொல்ல போறீர்கள் அல்லது வெளிநாட்டில் நிரந்தரமாக 30 வருஷம் 40 வருஷம் இருக்கிறார்கள், ஊர் பக்கம் போகாதவ ஊரில் உள்ளவனை குறை சொல்ல போறீர்கள், அவன் சோம்பரியாக இருக்கான், அப்படி இருக்கான், இப்படி இருக்கான்னு சொன்னால் நீங்கள் 2 பேரும் என்ன செய்ய வேண்டியது என்றால், 6 மாதங்கள் இங்கே உள்ளவை அங்கே போய் இருங்கோ, அங்கே உள்ளவை ஒரு 6 மாதத்துக்கு இங்கே வந்து இருங்கோ. இந்த காலநிலை சூழல் வேலை, இங்கே கட்டுற அந்த வீட்டு வாடகை கொடுமை, பொருள் விலை, இதுகளெல்லாம் கவனியுங்கோ.
உங்களுக்கு 1000 இப்போ சில சம்பளங்கள் இப்போ ரீச்சா பாஸ்கரன் ஐயா அவரெல்லாம் சொல்லியிருந்தார் வந்து தன்னிட்ட வேலை சேர்ந்த அடிமட்ட ஆக்கள் வந்து ஒரு 30,000 50,000 மாதாந்த சம்பளமாக பெற்றுக்கொள்கிறார்கள். நீங்கள் அப்போ 50,000 30,000 1,00,000 என்று சம்பளம் வாங்குங்கள். இங்கே அதிகபட்ச சம்பளமே நீங்கள் ஒரு 6 நாள் முழு நேரம் வேலை செய்து வரியை கழிச்சா சராசரி 2,000 பவுண்ட்ஸுக்கு உள்ளே தான் வரும். ஆனால் வீட்டு வாடகை மட்டுமே ஒரு 3 அறை கொண்ட ஒரு வீட்டு வாடகையே 2,000 ரூபாய்க்கு மேலே. இப்போ அப்போ ஆணும் பெண்ணும் வேலைக்கு போகணும். இப்படி நிறைய சிக்கல் இருக்குது. இந்த ஐயாவை முதல் நாள் விழுந்து கும்பிடணும் தேடி கண்டுபிடிச்சு. இந்த ஐயாவுக்கு ஒரு உருக்கமான வேண்டுதல், தயவு செய்து உங்களோட வார்த்தைகளில் சில பிழையான கருத்துக்கள் இருக்கின்றன. அது சமூகத்தில் வேறமாய் செய்தியை சொல்லுது. எனக்கு இன்னொன்று விளங்குது, உங்களை போட்டு நிறைய கழுவி ஊற்றி கொண்டிருக்கணும் என்று. உண்மைக்கு நானும் அதை தான் செய்துட்டேன்னு நினைக்கிறேன். நான் வேறு வழி தெரியல. நீங்கள் தவறுதலாக அல்லது உங்களோட வயது முதிர்மை காரணமாக இல்லை ஏதாவது ஒரு அந்த நொடியில் தோணி கதைச்சிட்டேன்டா ஒரு ஏதாவது ஒரு வழியில் ஒரு பொது மன்னிப்பு கேட்டு இந்த பிரச்சனையை முடிச்சு கொள்ளுங்க. இல்லாத இந்த வார்த்தை உங்களோட மனசுலேருந்து வந்தேன்டா அது தவறு, மிக தவறு, உண்மைக்கு புறம்பானது. சரியா? நான் காட்டின அந்த 2 5 பவுண்ட் அதாவது 5 ரூபா தாளுகளும் நான் வாடிக்கையாளர்களை 2 மைல்கள் அதாவது 4 மைல் தூரம், அதாவது ஒரு தடவை 2 மைலில் கொண்டு விட்டேன், இன்னொரு தடவை 2 மைல் கொண்டு விட்டேன். இலங்கையில் நாங்கள் கிலோமீட்டர் வேகத்தில் விடுறோம், இங்கே மைல் வேகத்தில் விடுறோம். இதுக்கு எனக்கு கிடைச்ச ஊதியம் தான் அந்த 10 ரூபா. இந்த 10 ரூபா வச்சு தான் அந்த நேரத்தில் எனக்கு செலவான பெட்ரோல். இனி இந்த 5 ரூபா இந்த 5 10 வச்சதை நான் வருட முடிவில் வந்து அதுக்குரிய வரியை நான் கட்டணும். இந்த காசை வச்சு தான் நான் பிழைக்கணும். சரியோ? அதால் இது நான் உழைச்ச காசு. நான் சும்மா பாடிக்கு தான் சொன்னால் அப்புறம் அந்த ஐயா இந்த வீட்டுக்கு முன்னால் காசு போட்டு கிடக்குதுன்னு சொல்லி போட்டு நீங்கள் வேறு மாதிரி தண்ட வேணாம். தயவு செய்து இதுக்கு மேலே நான் இந்த தலைப்பை பற்றி பேச அதிகம் விரும்பவில்லை. மனவேதனையோடு தான் இதை சொல்கிறேன். சமூக பொறுப்போடு யாரென்றாலும் கதையுங்க. தெரியாதவ தயவு செய்து உங்களோட திரு வாய்களை மூடிக்கொண்டிருக்கும். சிக்கல் என்னன்னா, நான் நிறைய பேர் அங்கே கூட நான் சென்றால் கூட அடிக்கடி போனால் கூட என்ன எங்களை ஊருக்கு உள்ளவே இப்போ பழக்கப்பட்டுருந்தோம். ஆனால் வெளியுள்ள போனால் தம்பி என்ன கொண்டு வந்த நீ போத்தில் எதுவும் கொண்டு வந்தீங்களோ இந்த சாக்லேட் எனக்கு என்னென்றால் அதில் ஒரு சிக்கலும் இல்லை. அது கேட்குறதில்ல, உறவுகளுக்குள்ளே நாங்கள் பகிர்ந்து கொள்வது. ஆனால் ஏன் தம்பி எப்படி இருக்கிறீங்கள், எப்போ வந்த நீங்கள், அங்கே வாழ்க்கையில் எப்படி போகுது, விலைவாசிகள் என்ன, பிள்ளை குட்டிகள் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டீர்களா, அங்கே சாப்பிட்றீங்களா, வடிவா சாப்பாடுகள் கிடைக்குதா, அங்கே உணவுப் பொருட்கள் வாங்கக்கூடியமா இருக்கா, பெட்ரோல்ன்ற விலை என்ன, ஒரு சராசரி கேள்வியில் கேளுங்கோ, கதையுங்கோ. அதுக்கு பிறகு நீங்கள் கேளுங்கோ. நான் என்னோட காசு இல்லாட்டி கூட வாங்கி தரேன் உங்களுக்கு இந்த சாக்லேட்டு. போத்தூள் வாங்கி தரையில்லை, நானும் குடிக்கிறதில்ல, போத்தூள் வாங்கி தர போகிறதில்லை. பொறுப்போட நடந்து கொள்ளுங்க. அதே மாதிரி அரசியல்வாதிகள் பெரிய பெரிய பதவியில் இருக்கிற நீங்கள் தேவையற்ற கதையை கதைக்காதீங்க. வந்து ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ இங்கே வாழுங்க. வாழுதல் என்றதிலே நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லி சொன்னால் 2-3 விதமாக அதை பார்க்கலாம். இப்போ ஒவ்வொருத்தட்ட வேலை, அதாவது சராசரியாக இப்போ தாயத்துலேருந்து புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ்கிற வேலை ஒரு 80 விதமான ஆட்கள் நாங்கள் வந்து அடிப்படை வேலை தான் செய்கிறோம். கல்வி தகமைக்கும் வேலைக்கும் சம்மந்தம் இல்லை. நிறைய பட்டதாரிகள் கூட சாதாரண வேலைகளை செய்கிறார்கள். ஏன்னா வேலைக்கு உள்ள சிக்கல்களும் கிடக்கிறது. சில இடங்களில் இன்னும் உண்மையை சொல்லணும்னு சொன்னால் ஒரு மருத்துவராக தன்னை பணியை இங்கே ஆரம்பித்து அந்த முதல் 2-3 வருஷம் அவைக்கு அந்த நிரந்தரமாக்கப்படுறதுக்கு முன்னுக்கும் அந்த அனுபவ கால இதுக்கும் அவைக்கு கிடைக்கிற சம்பளம் இப்போ நான் ஒரு வாகன ஓட்டுநராக இந்த டாக்ஸி ஓடி உழைக்கிறத விட கொஞ்சம் குறைவு வருஷ அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால். ஆனால் என்ன அவைக்கு இப்போ எங்களுக்கு கார் டயர்கள் அது இதுகள் காரில் வர பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி வரைக்கும் அவைக்கு அந்த பிரச்சனை இருக்காது. இப்படி நிறைய சிக்கல் இருக்குது. அதே நேரம் ஒரு மருத்துவராக ஒரு குறிப்பிட்ட காலத்தை தாண்டினதுக்கு பிறகு நல்ல சம்பாதியத்தில் தான் இருக்கிறார்கள். அப்போ அந்த மாதிரி பொறுப்புகளில் உள்ளவ வந்து நல்ல சம்பாதியத்தில் இருக்கணும். ஆனால் 80% ஆட்கள் இந்த குளிர்க்க வெயிலுக்கு கிடந்து காஞ்சி, குறிப்பாக இந்த மத்திய கிழக்குகள் இந்த வெயிலுக்கு அவங்களுக்கு காஞ்சி ஒரு குறுகிய இடத்துல ஒரு 15 பேர்லேருந்து 50 பேர் இருந்து 1 2 3 போடப்பட்ட மெத்திகளுக்கு மேலே படுத்து எழும்பி நல்ல காலம் இதுவேளை அவங்க இந்த மத்திய கிழக்கு கட்டாட்டோ சவுதி அரேபியா இதுவில் நிற்கிறவங்க 5 ரூபா கதையை கேட்டாங்கன்னு சொன்னால் இந்த ஐயா நீ அந்த பக்கம் போயிடலாம். எனக்கு நண்பர்கள் இருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் நான் சில நேரங்களில் வேணுமென்றே சவுதி அரேபியா அந்த மாதிரி நாடுகள் துபாய் கட்டாதுகள் இறங்கி ஒரு 8 மணி நேரம் ரான்செட் பிளைன் எடுத்து தான் திரும்ப அங்கே போனால் என்ற நண்பர்களை நான் படித்தபடியில் சந்திக்கிறதுக்காண்டி காட்டும் கஷ்டத்துக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். நிறைய பேர் சொல்லுவேன் தம்பி போனால் சொந்த பந்தங்களுக்கு கேட்டதாக சொல்லிவிடுறேன்னு சில பொருள்கள் தருவினா கொண்டே கொடுப்பேன். ஆனால் சொல்லுவேன் தம்பி நான் என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லாத, மகள் கேட்டால் அப்பா வாகனம் ஓடுறேன்னு சொல்லு, அவ கேட்டால் இந்த வேலை செய்கிறேன் அந்த வேலை செய்கிறேன். இப்படித்தான் இந்த வாழ்க்கை போகுது. பொறுப்பில்லாமல் கதைக்காதைங்கோ. வெளிநாடுகள்லேருந்து போய் அங்கேயும் தேவையற்ற ஆடம்பரங்களை பொறுப்பில்லாமல் காட்டி போட்டு இங்கே வந்து அழுது உங்களோட கிரெடிட் கார்டு லோனுகள் கடன்கள் கட்டாதேங்கோ. உள்ளவர்கள் செலவழித்தாலும் கொஞ்சம் பொறுப்போட வாழ்க்கையில் சந்தோஷம் வேணும், சுற்றுலா அதுகள் எல்லாமே தேவைதான். பொறுப்பில்லாமல் சமூக உணர்வு இல்லாமல் ஒன்று செய்யாதீங்கோ. அப்படி செய்கிற பட்சத்தில் கூட கொஞ்சம் ரகசியம் வேணுங்க. ஏனெண்டா ஒருத்தரால் முடிகிறது இன்னொரு 1000 பேரால் 1000 குடும்பங்களால் முடியாததாக இருக்கும். எல்லாருமா சேர்ந்து நாங்கள் ஒரு தமிழ் சமூகம்
அங்கே வாழ்ந்தாலும் இங்கே வாழ்ந்தாலும் நாங்கள் எல்லாரும் உறவுகள் என்று சொல்லி ஆழமாக சிந்தித்து செயற்படணும். எத்தனையோ கணவன் மனைவிமார் பிரிஞ்சிருக்கணும். எனக்கு விளங்கும் அதுகள்ன்ற கவலை கஷ்டங்கள் எல்லாம். சில பேர் அங்கே இருந்து கொண்டு உங்களுக்கு என்ன அங்கே குடும்பம் பஞ்சாதி பிள்ளைகளோடு இருந்து கொண்டு உழைச்சி இருந்து கொண்டு தாயத்தை பற்றி கதைக்கிறீங்களே. சத்தியமாக சொல்கிறேன், இங்கே வந்து கஷ்டப்பட்டு இந்த வாழ்க்கையை புரிஞ்சவன் அப்படி கதைக்க மாட்டான். ஒருவேளை அங்கே இருந்து கொண்டு எனக்கு அதுக்கு வேணும் இதுக்கு வேணும்னு காசுகளை உதவியாக பெற்றுக்கொண்டு பலரிட்ட பெற்றுக்கொண்டு பணத்தின் பெருமதி தெரியாதவன் வேணுமென்று அப்படி கதைக்கலாம். எங்களோட சமூகத்திட்ட தேவை கிடக்கு, அரசியல் எதிர்பார்ப்புகள் கிடக்கு, பொருளாதார எதிர்பார்ப்புகள் கிடக்கு. உள்நாட்டில் உள்ளவர் சில பேர் அதை வந்து தங்களோட சுயநல தேவைக்கு பாவிக்கணும். வெளிநாட்டில் உள்ளவர் சில பேர் தங்களோட சுயநலங்களுக்கு சில விஷயங்களை திருப்பி விடுக்கணும். நிறைய பிரச்சனை கிடக்கு. இதுகளை கடந்து நாங்கள் தமிழர்கள் எல்லா இடத்துலையும் கஷ்டப்பட்டால் தான் காசு கிடைக்குது. ஒரு சிலரை தவிர இதில் நாம் உணர்ந்து சமூக பொறுப்போடு செயற்படுவோம். இன்னொரு ஆக்கப்பூர்வமான பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தமிழால்